stability, how to make success in financial stability. வேதவசனம் இருக்கு, பைபிள் இருக்கு. அதை தேவ பிள்ளைகள் அறிவிக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் உணர்த்தினார். சிறுபிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிபர் இருந்தாலும் சரி, குடும்பஸ்தராலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த போதகம் பொருத்தமாக சொல்லி கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். நமக்கு இந்த வாழ்க்கையில் நமக்கு இந்த பொருளாதார சீரகம் வேண்டும். எப்படி ரிச் ஆகணும்னு நான் சொல்ல வரல, எப்படி பெரிய ஒரு ஐஸ்வர்யம் ஆகணும்னு சொல்ல வரல. நம்முடைய வாழ்க்கை நடத்தத்தக்க ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழத்தக்கதாக ஒரு பொருளாதார சீரமைப்பு நமக்கு கண்டிப்பாக வேண்டும். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே இந்த காரியத்திலே நம்ம திடமுள்ள வாழ்க்கையா, விசேஷமாக வெற்றியுள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து வெற்றி பெற வேண்டும் சொன்னார். நான் ஜெயித்தேன், நீங்கள் ஜெயித்தீங்க அப்படின்னு சொன்னார். அப்போஸ்தலர் என் கிறிஸ்துக்குள்ளே எப்போ வெற்றி சேர்க்கப்படுற அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். பாருங்க, நீங்கள் தரித்திரம் இருக்குன்னா எதுக்கு அப்போஸ்தலர் இப்படி வாசிக்கணும்? கிறிஸ்துக்குள்ள குறைவெல்லாம் தேவமையை நிறைவாக்கணும். எதுக்கு வாசிக்கணும்? கிறிஸ்துக்குள்ள ஒரு தரித்திராக இருக்கட்டும் அப்படின்னு அப்போஸ்தலர் வார்த்தை சொல்லாமே சொல்லலையே. கர்த்தரோட ஸ்டேஜை இம்ப்ரூவ் பண்ணுவார், கிறிஸ்துவை இம்ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு ஆசை வைக்கிறாரு. அப்போ கிறிஸ்துவுக்கு தரித்திரங்கிற அவசியம் கிடையாது. வேதவசனத்தை கற்றுக்கொண்டால் அவன் நல்ல ஒரு பொருளாதார சீரமைக்குள்ள வரலாம். தேவவசனம் சோத்திரம் உண்டாதாக. அப்போ இதை அறிஞ்சிக்க வேண்டிய என்ன அப்படின்னா, வேத வாக்கியங்கள் பல சீரமைப்பை கொண்டு போவது போல பசுத்த வாழ்க்கைக்கும், ஆவித்தின் வாழ்க்கைக்கும், நடைமுறை வாழ்க்கைக்கும், குடும்ப வாழ்க்கைக்கும், ஜப வாழ்க்கைக்கு சீரமைப்பை கொடுக்க போல பொருளாதார சீரமைப்பு அந்த என்ன சீரமைப்பு கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிற தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. ஆமாம், இப்போ நான் ஒரு கேள்வியை அதாவது